குடும்பத்துல உள்ள எல்லாரும் இப்படி வீட்டை பூட்டிவிட்டு போனாங்கன்னா நமக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இன்னைக்கு ராத்திரிக்கு சமைக்கிற வேலை மிச்சம், மொத்த சமையலும் முடிச்சாச்சு. இனி நாளைக்கு தான் அதுவும் என்னத்தை பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறேன்ற அவசியம் கிடையாது. இல்லைன்னா இந்நேரத்துக்கு 10 டீ வச்சு ஊற்றி இருக்கணும், 10 காப்பி வச்சு ஊற்றி இருக்கணும். இதுங்க 2 இருந்திருந்தா எல்லாம் போனா எவ்வளோ ஜாலியா எவ்வளோ நிம்மதியா இருக்குது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத விட தனி குடும்பத்துக்கு போனா இவ்வளோ ஜாலியா இருக்கலாமா? எனக்கும் தான் ஆசை. இவங்க கூட இருந்து மல்லு கட்டுறதுக்கு பதிலாக தனி கொடுத்தனதுக்கு போய் என் புருஷனு என் புள்ள நான் நம்ம 3 பேர் மட்டும் இருந்தால் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் தலையில நின்று தண்ணி குடிச்சா கூட பெத்தவங்களை விட்டுட்டு வரவே மாட்டான். கேட்டால் வயசானவ அவங்களுக்கு நம்ம தான் இருக்கும், அவங்களை தனியாக விட்டுட்டு நம்ம என்னத்தை போய் நமக்கு சந்தோஷம், நம்மளை பார்க்கறதுக்கு அவங்க நம்மளை தனியாக விட்டுருந்தா நம்ம எப்படி வளர்ந்துருப்போம் அப்படி இப்படின்னு 1008 கிளாஸ் எடுத்து தொலைவது. அதுக்கப்புறம் என்ன சொல்வது, நம்மளும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கோம், அவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா நமக்கு எம்பிட்டு வைத்திருச்சலாக இருக்கும். அந்த மாதிரி தானே எங்கள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு 100 வார்த்தை பேசுவான். இதுக்கோசரமே எங்கிட்டும் போயும் தொலைய முடியல, எரிச்சலா இருக்குப்போ. என்ன வர வாங்கிட்டு வந்தேனோ நானும் தெரியல. ஆனாலும் இதுங்க வீட்டுல இருந்தா எப்ப பார்த்தாலும் நாடகமே போட்டு சலிக்குங்கப்பா. நம்ம நிம்மதியா ஏதாவது ஒரு படம் கிடம் பார்க்க முடியும், அதுல அந்த நாடகம் போட்டிருப்பான், இதுல இந்த நாடகம் போட்டிருப்பான்னு நம்மளை போட்டு நொய்யின்னு. இதுல வேற எங்கிட்ட வெளியே எவனாவது போயிடக்கூடாது. உடனே வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, வந்து காப்பி தண்ணி குடிங்க, மருமவளே போய் காப்பி வை, மருமவளே சோறு போட்டு கொடு அப்படின்னு ஒருத்தனை விடாம நம்மள வேலை வாங்குறது. சம்பளமே இல்லாத வேலைக்காரின்னா அது நான் தான். அடி பாவி, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வீட்டில் இருந்தா இந்த சோபால உட்கார்றதுக்கு கூட பயப்படுவா. இப்ப அவங்க வீட்டில் இல்லைன்னோனையும் எப்படி உயரமா படுத்து கிடக்குறா பாரு. கையில என்ன? வந்துட்டீங்களா? வந்தாச்சு. என்ன ஒரே ஜாலியா இருக்க போல. சொல்லிட்டீங்களா? கண்ணு வச்சிட்டீங்களா? இனி அவ்வளவுதான். நான் மட்டும் நிம்மதியா கொஞ்ச நேரம் படுத்துற கூடாது, உடனே வந்துருவீங்களா மூக்கு வேர்த்து. இப்ப யாரடி உன்னை என்ன சொன்னா? எங்க அம்மா அப்பா இருக்கும்போது நீ இப்படித்தானே ஜாலியா இருக்க. ஐயோ, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் இருக்கும்போது அப்படியே நாங்க ஜாலியா இருந்து தள்ளிட்டு தான். அதுவும் மருமக ஜாலியா இருக்கானா உங்க அம்மாவும் உங்க அப்பா விட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணலையா அவனுக்கு அதை செய்ய இவனுக்கு இதை செய்யணும் போட்டு நொய்யின்னு நம்மளை போட்டு பாடப்படுத்தி எடுப்பாங்க. இதுல வேற ஜாலியா இருக்கணும். ஜாலியா ஏண்டி எங்க அம்மா அப்பா மாதிரி எல்லாம் மாமியார் மாமனார் கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? சரி, என்ன கிண்ணத்துல என்னத்தையும் போட்டு வச்சு சாப்பிடுற? உனக்கு மட்டும் ஏதோ தனியா செஞ்சு சாப்பிடுறியோ? நானே மட்டன் குழம்பு வந்துச்சுல, அதான் வறுத்தேன், அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடியே, அதை உட்காந்து சோறு போட்டு சாப்பிட வேண்டியதானே, அதையே எப்படி கிண்ணத்துல போட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல குழம்பு ஊத்தி சோறு ஊத்தி எல்லாம் சாப்பிட்டேன், இப்ப சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் ஒரு கிண்ணத்துல போட்டு வந்து சாப்பிடுறேன். நீ ஏன் பண்றடி? எங்க ஆத்தாவும் அப்பாவும் இருக்கும்போது ஒன்னும் தெரியாதவமா இருக்கிறது. அவங்க வீடு இங்க இருந்து அங்க தலை மறைஞ்சிட்டா போதும், எல்லா வேலையும் காட்டுற. என்ன மட்டும் நோட்டு பண்ணுங்க. உங்க அப்பா உங்க அம்மாவும் உங்க உங்கச்சிக்கு காசு கொடுக்க போறாங்களே, அதை பத்தி எதுவும் கேட்டீங்களா? அதுவா, நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே, என்கிட்ட கேட்டாங்களே. அதானே, நம்ம பையன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு எதையா ஒண்ணு சேர்த்து வைப்பான் அப்படின்றதெல்லாம் இல்ல. உடனே பிள்ளைக்கு கொடுக்குறனாலே தலையாட்டிடுவீங்க. உங்களை சொல்லி என்ன குத்தம் பண்றது? நீங்க தான் தங்கச்சின்னு தங்கச்சி பிராணமே தானே பாடுவீங்க. ஏண்டி பாவண்டி, அவங்க கிட்ட போய் கணக்கு பார்த்துட்டு இருக்க. எங்க அம்மா எங்க அப்பாவும் அப்படிதான் 1 லட்சம் தங்கச்சி கொடுக்கலான்னு இருக்கோண்டா. என்னப்பா உனக்கு எதுவும் காசு வேணுமா? 2 பேத்துக்கு 50,000 எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்ட தான் காசு இருக்குது, எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். அதுதானே, எனக்கு வாச்ச மாதிரி புருஷன் வேற எவளுக்கும் வைக்க மாட்டாங்க. தனக்குன்னு எதையோ ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற எல்லாம் என்னைக்கு தான் திருந்த போறீங்களோ போங்க. சரி, கொஞ்சம் காப்பி வச்சு கொடு. நானே இன்னைக்கு தான் நிம்மதியா படுத்திருக்கேன். அது பொறுக்கலையா? தினமும் அந்த அடுப்புல ஊதி நான் சமைச்சு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடும். வேணும்னா வச்சு குடிங்க, இல்லைன்னா போய் கடையில காசு 10 ரூபா கொடுத்து வாங்கி குடிங்க. இன்னைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்ப விடு, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். யோ, ஏன் இப்படி பண்ற? ஒரு நாள் நிம்மதியா படுக்க விட மாட்டியா? இந்த பயம் இருக்கு. சரி பாரு, நான் போய் கடையில வாங்கி குடிக்கிறேன். அப்புறம் வரும்போது எனக்கு ரைஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஏண்டி வீட்டுல தான் மட்டன் குழம்பு வச்சிருக்கல, அப்புறம் என்னடி ரைஸ்? உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுல இருந்தாங்கன்னா கடத்தினியே திங்க கூடாது, கடையில எதுவும் வாங்கி திங்க கூடாதுன்னு சொல்லிட்டு 1000 இது சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறதுனால எதுவுமே ஆசைப்பட்டு சாப்பிட கூட முடியல. அதனாலதான் எனக்கு இப்ப வேணும். சின்ன புள்ள மாதிரி பண்றடி நீ. கொடுக்க முடியுமா முடியாதா? வாங்கிட்டு வரேன். போனமா நேரம் அந்த மாதிரி இருங்க, 4 பேத்த பார்த்துட்டு அப்படியே நின்னுக்கிட்டு வராம. சரி. ஏத்த நானும் வீட்டுல அங்க இங்கன்னு பாத்துட்டேன், இந்த அமுதாவை ஆளையே காணோம். ஆளை காணாமா? அவ எங்க போய் தொலைஞ்சான்னு யாருக்கு தெரியும்? இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் நம்மள நம்பி வீட்டுக்கு வந்தவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே அத்த. அவ ஆட்டம் பிடிச்சு அவட்டம் பிடிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போறதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? நம்ம பையனுக்கே இங்க வேலை பொழப்பு இல்லாம போய் கிடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவதானே, அவளால தானே இந்த நிலைமையெல்லாம். அத்த என்னத்த அத போய் இப்ப பேசிட்டு? வயிறு எரியுதுமா, வயிறு எரியுது. அவன் கண்ணீர் வடிக்கும் போது அம்பிட்டு வயிறு எரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. நம்ம பார்த்த மாப்பிள்ளைய கட்டியிருந்தா இன்னைக்கு இந்த பேரெல்லாம்
மாப்பிள்ள உங்க காலுக்கு என்னாச்சு? அவருங்க உட்காரட்டும். என்னம்மா என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? உனக்கு என்ன முகமெல்லாம் காயமா இருக்கு? அண்ணே அது என்ன அமுதா என்னவாச்சு? அண்ணி அண்ணனோட வேலையை அந்த படுபாவிக்கு எடுத்துட்டான்னு சொல்லி அவங்கிட்ட சண்டை போடுவோன்னு சொல்லி அங்க போனேன். சண்டை போட போனியா? எதுக்குமா நீ அங்க போன? இல்ல நீ என்னால தானே அண்ணனுக்கு இந்த ஒரு நிலைமை. அண்ணனை பார்க்க எனக்கு அம்புட்டு வேதனையா போச்சு. அதுவும் இல்லாம அந்த படுபாவி இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கான்னு வேற தெரியல. மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே வாடின முகத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அதான் அந்த மனுஷனை ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சண்டை போடலான்னு போனேன். அந்த நேரத்துல என்ன அடிச்சு எட்டி உதச்சு சண்டை போறேன்னு வேற வெறுப்பா போயிருக்கல்ல, அங்க போய் அடி உத வாங்கிட்டு வந்திருக்க. திருப்பிக்கிட்டு அடிக்கிறதுக்கு என்னடி உனக்கெல்லாம்? ஏமா ஏன் இப்படி? ஏற்கனவே அந்த படுபாவியால நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இது வேறையா? கம்மனு இருக்க முடியலையா? நான் தான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ள எதுக்கு உனக்கு இவ்வளோ? இல்லண்ணே உன்னை பார்க்க ரொம்ப சங்கடமா போச்சுண்ணே. அதானே. ஏண்டி அடி வாங்கறதுக்கு தான் நீ போயிருக்கியா? எனக்கு பிள்ளைய பிறந்துட்டு எப்படி அடி வாங்கி உத வாங்கிட்டு இருக்க? திருப்பிக்கிட்டு 4 சாத்த மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையே. அது சரி, மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு இப்படி இருக்காரு? அது ஒன்றும் இல்லைங்க. நான் நீங்கள் எல்லாம் துணி தைக்க கொடுக்க போயிருப்பீங்க, சரி டைலர் கிட்ட காசு கொடுக்க போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அந்த நேரம்னு பார்த்து இவங்களை போட்டு அந்த படுபவி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமாக போச்சு. அதான் நான் போய் அவனை அடித்தேன். அவன் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான், இவங்களையும் தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவங்க கழுத்தில் கிடந்த தாலியை தூக்கி அவன் மூஞ்சில் வீசிட்டு எனக்கு நீ எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் நிறைய வார்த்தை பேசிட்டான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு இந்த நிலைமை? அவன் சரியான கலிசடை. அவன்கிட்ட போய் நீங்க வார்த்தை கொடுக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். அவனால இன்னும் என்னென்னதான் என் குடும்பம் அனுபவிக்க இருக்குன்னே தெரியலையே. இன்னும் என் குடும்பத்தை ஏன் அப்படி ஆட்டி படைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் அவளுக்கு இருந்து ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போறான்னு சந்தோஷப்பட்டா, அதை கெடுக்கணும்னு இவ்வளவு தூரம் பண்றான் அவன். எடி காலத்துக்கும் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடி நீ? உனக்கு எதுக்கு நீ பட்ட ஆகட்டும்? இப்ப மாப்பிள்ளை காலுக்கு ஏதோ ஆகி போய் அவங்க அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? காலத்துக்கு எங்க நிம்மதியை கெடுக்கணும்னே எனக்கு பிள்ளைய பிறந்திருக்கே நீ. என்னத்த வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள, நம்ம கஷ்டத்தை பொறுக்க முடியாம தானே அவங்க போயிருக்கா. ஏமா இப்படிப்பட்டவ இருக்கிறது ஒண்ணு, சாவுறது ஒண்ணு. நம்மளுக்கு ஏன்னா இன்னும் மேற்கொண்டு கஷ்டப்படுத்துறானே தெரியல. மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணுனா என்ன பண்றது? கல்யாண நேரத்துல அவங்க இதுவும் வேணும்னு சொல்லிட்டு அவ இதுக்கு இதுவும் தட்டிக்கிட்டு போயிடாதா? இப்ப என்னமா மாப்பிள்ளைய மேலே கைய வச்சிருக்கானா அவனை சும்மா விட சொல்றியா? போய் 4 மிதி மிதிச்சிட்டு வரேன் பாரு. ஆமாண்டா, 4 மிதிப்ப மறுபடியும் அவன் போலீஸுக்கு கூப்பிடுவான். அப்புறம் உன்னை தூக்கி போடுவான் உள்ள. வேணும்னே 4-5 கட்டை சேர்த்து போட்டுக்கிட்டு வந்து நம்மள பாடா படுத்தி எடுப்பான். கல்யாண நேரத்துல இன்னும் என்னென்ன கன்றாவீர இந்த வீட்டுல அனுபவிக்க போறோம்னு தெரியல. அத்தை ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பா கிட்ட வேற விஷயமா சொல்லி நான் சமாளிச்சுக்குவேன். நீங்கள் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? அதுவும் அந்த மனுஷெல்லாம் ஒரு ஆளா சொல்லுங்க பார்ப்போம். அவன் அடித்தோன்னே எனக்குமே சங்கடமாக போச்சு. என் கண்ணு முன்னாடியே அப்படி அடித்து கொடுமைப்படுத்துறான்னா காலத்துக்கும் அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்பான்னு என்னால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர இப்படி நீங்கள் எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அது அவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும் இல்லையா? என்ன மாப்பிள்ள உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு? இப்போ உங்க அப்பாவுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இங்கே பாருங்க அத்தை, இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லலை. இந்த விஷயத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், அங்கிட்டு போகிற இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் சொல்லி சமாளிச்சுக்குவேன். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பெருசாக வருத்தப்படாதீங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல் போனால் இது சரியாயிரும். ஏதோ சுளுக்கு மாதிரி தான் இருக்குது. அது நான் ஏதோ பேண்டேஜ் ஒட்டி கூட ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன். நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. இவங்களுக்கு இப்போ நீங்கள் தர வேண்டியது ஆறுதல் தான். நீங்களும் இப்படி சாவு அது இதுன்னு பேசுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்கள் புள்ள அத்தை, வேற யாரு? தம்பி, நீங்க இவ்வளவு பெருமையா பேசுறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை எல்லாம் அந்த படுபாவி ராஸ்களால தான். ஆனா என்னங்க இது ஊரு? எனக்கு அடிபட்டது கூட நான் பெருசாலாம் எனக்கு கன்சிடரே பண்ணலை. ஆனால் ஒரு லேடியை போட்டு அந்த ஆளை அப்படி அடிக்கிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு நிற்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்து ஏன்பா அப்படி அடிக்கிற வைக்கிற அப்படின்னு பிடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு. சே தம்பி, தப்பெல்லாம் நம்ம மேல இருக்கு தம்பி. நம்மளே வந்துட்டு எதுக்கும் லாக்கி இல்லாதவங்க. நமக்கு திருப்பி
அடிக்கிறதுக்கும் துப்பு கிடையாது. நம்ம அடி உத வாங்குறதுக்குனே பொறப்படுத்திருக்கோம். அப்படின்னும் போது நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் தம்பி. அதை விட்டுட்டு அடி உத வாங்கி உங்களே இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைஞ்சிருந்தானா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். கடவுள் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா உனக்கு கூலி கொடுக்கும். நீங்க எதுக்கு சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்கம்மா. எப்படியோ நேரமா வந்துட்டோம். மாப்பிள்ளைய கடையில பாத்துட்டு போயிருவோமா? எங்க காலெல்லாம் வலிக்குதுங்க. இங்க இருந்து மாப்பிள்ளை கடைக்கு நடந்து போய் அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்கு பதிலா நேரா வீட்டுக்கு போயிருவோங்க. வந்துட்டு மாப்பிள்ளைய பார்க்காம எப்படி போக முடியும்? இல்லைங்க, காலெல்லாம் ஒரு மாதிரி குடையுது. இந்த பாத்ரூம் வேற எங்கிட்ட பஸ்ல வந்தனால போகலையா, காலெல்லாம் வீங்கிக்குச்சுங்க. அதுதான். சரி வா, வீட்டுக்கே போயிருவோம். அப்ப மாப்பிள்ளைய அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. ஏம்பா ஏதோ பிரச்சனையா உன் வீட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. நான் கூட நீ வேலைக்கு வர மாட்டியே என்னமோன்னு நினைச்சேன். அதை என்ன கேக்குறீங்க? என் பொண்டாட்டி யாரோ ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இன்னைக்கெல்லாம் தாலியை கழட்டி மூஞ்சில வீசிவிட்டா. நான் என்ன சொல்றது? நரக வலிய வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பா சும்மா பேசணுன்றதுக்காக பேசாதையா. அமுதா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. உங்களுக்கு என்ன என்னாச்சு தெரியும்? அமுதா அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியும். கதவை பூட்டிட்டு வீட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டேன்னா அவள் பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு வெளியே ஓடிடுறா. என்னென்ன வேலை பண்ணுறா தெரியுமா? எல்லாரும் அவளை தான் நல்லவன்றாங்க. என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நல்லவங்களுக்கு காலமே இல்லைன்னு நல்லாவே தெரியுது அண்ணாச்சி. விடுங்க அண்ணாச்சி. என்னப்பா நீ இப்படி சொல்ற? இல்லை அண்ணாச்சி, நான்லாம் என்றைக்குமே நல்லது மட்டும்தான் அண்ணாச்சி நினைப்பேன். யாருக்கும் கெட்டது நினச்சதே கிடையாது என் வாழ்நாளில். ஆனால் என்னைய பற்றி அழகு உங்ககிட்ட தப்பாக நிறைய சொல்லியிருப்பான். எனக்கே தெரியும். ஐயோ இல்லையா, அழகு அதெல்லாம் பேச மாட்டான். இல்லைண்ணாச்சி, நீ அழகை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட சுயரூபம் என்னன்னே எனக்கு தான் தெரியும். அவன் நல்ல பாம்பு மாதிரி. வீட்டுக்குள்ளே பூந்தா நம்மள ஒரு போடு போடாமல் விட மாட்டான். என்னப்பா அப்படி சொல்ற? இழிச்சவன் தெரிஞ்சுதான் உங்கள் தலையிலே தன்னால் மிளகா அரைச்சிட்டு தெரிஞ்சான். இப்போ நீங்கள் உஷாராயிட்டீங்கன்னு எப்படி போனா பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நான்லாம் நல்லவன்னு சொன்னால் யார் நம்புறா? விடுங்க அண்ணாச்சி, விடுங்க. சூப்பராக இருக்குது பத்தியடி பபுள்ஸு. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா கடையில் வாங்கி வச்சுருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ ஊதுறியா? அடி போடி. ஏண்டி இந்த சலிச்சுக்கிறவ? இல்லடி, எங்கள் அண்ணனுக்கு வேற வேலை போச்சு. பாவமாக இருக்குடி. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. அதுவும் இல்லாமல் கல்யாணம் வேற. எவ்வளவோ பிரச்சனைடி. ஏண்டி, குடும்பம்னா 1000 பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். ஏன் போன 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் என் வீட்டிலலாம் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? என் புருஷன் காசு இருந்தால் தான் நீ வீட்டு பக்கம் வரணும், இல்லைன்னா வரவே கூடாது அப்படின்ட்டான். எனக்கு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் சாமி காசு கொடுத்து உதவும் என் பொழப்பு தப்பிச்சுது. இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கலையா? அதனால எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் போகுண்டி. அதெல்லாம் நினச்சி மூலையில் உட்கார முடியுமா? அது சரி, சேலையெல்லாம் எடுத்தாங்க. நீ எம்புட்டு விலையில எடுத்தாங்க? எப்படி? 20,000க்கு எடுத்தாங்கடி. மொத்தமாக 20,000க்கு துணி எடுத்துட்டாங்களா? மொத்தமாக இல்லடி, கல்யாணப்பட்டு மட்டும் 20,000க்கு எனக்கு எடுத்தாங்க. மற்றதெல்லாம் தனி. ஆத்தி, 20,000 ஓவாய்க்கு பட்டா? அடி பாவி, நீ எல்லாம் 200 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி போடுறவ, உனக்கு 20,000மா? மாப்பிள்ளை சொட்டன்னு நினச்சி வருத்தப்பண்டி. ஆனால் தங்கமான ஆளாத்தான் இருக்காரு. அது ஒன்றும் இல்லை. இந்த 20,000 அவர் கொடுக்கல, சாமி தான் அவனோட காசுல இருந்து கொடுத்தானாமா. சாமி கொடுத்தானா? என்னடி சொல்ற? அவன் எங்கடி அங்கே போனா? அவரோட வண்டி அன்னைக்கு ஒரு நாள் தென்னந்தோப்பில் மாட்டிக்கிச்சு. அப்போ சாமியே எங்கள் அண்ணெல்லாம் தான் எடுத்து விட்டாங்க. அப்பையிலேருந்து தெரிஞ்சவர் ஆயிட்டார் போல். அப்போ துணி எடுக்க போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் அவனும் வந்திருக்கான். அந்த நேரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கான அந்த சாமி. உமா, என்னடி? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல? என்னடி சொல்ல போகிற? உமா, சாமி உன்னை ஒன் சைடாக விரும்பிகிட்டு இருக்காண்டி. சின்ன வயசுல இருந்தே அவன் உன் மேலே உயிரையே வச்சிருக்கான். ஏய், லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இல்லடி, சாமி உன் மேலே உயிரையே வச்சிருக்காண்டி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான். அன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னேயுமே அவன் ராத்திரியெல்லாம் அழுந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு குளுக்கோஸ் ஏற்றி ரொம்ப இதாயிட்டாண்டி. இப்போ தான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிருப்பான். ஆனால் இப்போ கூட பாரு, உனக்கு கல்யாணப்பட்டு எடுக்க அவன் 20,000 ரூபா கொடுத்துருக்கான். அவன் உன் மேலே உயிரே வச்சிருக்காண்டி. பாரு, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது, எதையோ பேசணும்னு சொல்லிட்டு.
ஆமாண்டி, உனக்கு என்னைய பார்த்தா லூசு மாதிரி தான் தெரியும், வேற எப்படி தெரியும்? உண்மையை சொன்னா கூட பொய்ன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி பண்றது? விளையாடாதடி. லூசு, உன்கிட்ட விளையாண்டு எனக்கு என்ன வரப்போகுது? உண்மையா அவன் உன்னை ரொம்ப விரும்புறான்டி. இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு தான் வச்சிருந்தேன். அதுவும் இப்போ உனக்காக இவன் பட்டு எடுக்கலாம் காசு கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னே தாண்டி மனசு கேட்காம சொல்லிட்டேன்.